ஹவேலியில நடந்தது ஒரு சேவை. புண்ணியம் செஞ்சாதான் அந்த பாக்கியம் கிடைக்கும். நீங்க இப்படி எதுவும் சொல்லாம போனா எனக்கு வேதனையா இருக்கு. ஏதாவது என்ன சொல்ற? அந்த ஏமாத்துக்காரன் உங்களெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கான்னா? சரி எது தவறு எதுன்னு தெரிஞ்சுக்க மதம் தேவையில்லை. ஒருத்தருக்கு புத்தி இருந்தா போதும் கிஷோரி. அது உனக்கு இல்லைங்கிறத நேத்தே நீ நிரூபிச்சிட்ட. நான் உனக்காக 4 வருஷம் காத்துட்டு இருந்ததை நீ படிச்சு முடிக்க, உன் திறமைய வளர்த்துக்க. இதா நீ படிச்சதா? இதுக்கு பேர் தான் நம்பிக்கையா? இதா சேவையா? நீங்க என் நம்பிக்கையில குறுக்கிட மாட்டேன்னு ஆனா சொன்னீங்க. மூட நம்பிக்கையை பத்தி கேள்வி கேட்கலாம்ல? நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க, ஆனா அங்க எதுவும் கத்துக்கல. அத்த வார்த்தைக்கு ஏன் நீ மறுப்பு தெரிவிக்கல? ஏன் ஜெயஜெயவை நீ தொட விட்ட? தான் சவச்ச மிச்சம்னு சொல்றான். அதை நினைச்சு உன்னால எப்படி பெருமைப்பட முடியுது கிஷோரி? நான் உன்னோட வருங்கால கணவனா இருந்தும் என்னோட கைய பிடிக்கிறதுக்கு